எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த வெளிநாட்டுல இருக்கிறவ ஊருக்கு வந்து, அங்க நடக்கிறத வந்து இங்க சொல்ல பயமா கிடக்கு. நானும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 37 வருஷத்துக்கிட்ட வெளிநாட்டுக்கு வந்து ஊருக்கு வரையில. ஒருக்கா ஊருக்கு வரலாம்ன்னு பார்த்தால், இந்த வந்தவங்கள் வந்து சொல்றத பார்த்தா, சாக்கில தான் காய் ஒன்றோணும் போலடக். ஏனென்று கேப்ப, எங்கள பார்க்க வாரவைக்கு குறைஞ்சது ரூ. 10,000 தானே குடுக்கணுமா. ரூ. 5,000 குடுக்க சொல்லினோமா, ஐயோ! நாங்கள் ரூ. 5,000 வேண்டுறே இல்ல. அப்படியே இப்படியோன்னு சொல்லி பெரிய எடுப்படுக்கினோம். அதை விட தம்பிடை வீட்டுக்காரர் அக்காவோ, தங்கச்சியவோ அங்க வீட்டுல இருக்கிற சொல்லினோம், எடா தம்பி ரூ. 5,000 கொடுக்குற மரியாதை இல்லையடா. நீ வெளிநாட்டுல இருந்துட்டு வந்த நீ. அவருக்கு 10,000 கொடு, இவ 50,000 கொடுன்ட்டு அவே கணக்கு போடுவேன். அப்ப அப்படியே இருந்தெல்லாம் காய்ச்சி கொண்டு இருந்து ஒரு ஆள் ஓடி அந்த ஒரு சவரம் வந்து காலை அமர்த்துது. என்னடா அவன்ற கேவலம் அப்படி இப்படி என்று சொல்லி நாங்கள் அவன் போனவன் வந்து நல்ல மொத்தம் என்ன இப்படி கேவலமா கிடக்கண்டு அதுகளை காய்ச்சி காலை அமர்த்தி கொண்டு ஓடா தம்பி டேய் போன களை மாற இல்லை சரி ஓடா தம்பி அந்த தோட்டக்காணி இருக்கல்லோ தோட்டக்காணி எந்த பேர்ல நடக்கும் அது என்னத்து கடா உனக்கு நீ வெளிநாட்டுல இருக்கிற நீ நீ இதே தண்ட போறியன்னு சொல்லி அதை இவன் என் மகளுக்கு எழுதி விடண்டா நீ உங்க கிடந்து நீ அவள்ல நல்ல பாசம் தானின்னு சொல்லி அது ஒரு பக்கத்தால காய்ச்சி அதே ஆட்டைய போடுறதுக்கு ஒரு பக்கத்தால நிக்கணும். இன்னொரு பக்கத்தால பார்த்தா எடா தம்பி இங்கடா ஒரு மோட்டர் சைக்கிள் ஒன்று நிற்குது அது சடடா கிடாப்பா இவன் தம்பிக்கு ஒரு மோட்டர் சைக்கிளையும் எடுத்து கொடுத்துட்டு போண்டு பட வெளிநாட்டில இருந்து வந்ததுகள் சொந்த பந்தங்களை பார்ப்போம் தங்களை ஊரை பார்க்க உறவை பார்ப்போம்ண்டு அந்த ஆசை பாசங்களோட வாரதுகளை நீங்கள் பார்த்தா இப்படி அவலை பண்ணி போறதுக்கு இடையிலேயே தலை படிச்சு மண்டை படிச்சு செத்து போவான் போல கிடக்குறாப்பா. இப்படி ஒரு பேராசை பிடிச்சதுகளா கிடக்கு. அதை விட இன்னொரு பிரச்சனை என்ன தெரியும், எட தம்பி இன்னும் கண்டுட்டு தாண்டா நாங்கள் அந்த கோயிலுக்கு பொங்குறோம்னு சொன்ன நாங்கள் சொல்லி தாங்களே கற்பனை பண்ணி நீ வேன் அப்படி நாங்கள் வேன்ல போய் பொங்குவோம் சொல்லி சரி இது இவர்கள் ஓமன்ட்டு சொல்லி அங்கே போனால் முழு செலவும் இவர் தான் கடையை கவுளாடி சாப்பிட்ற அளவை அது கொண்டா இது கொண்டாண்டு காட்டா என்று தம்பி காயக்கூடா அங்க பார்த்தா 25,000 30,000 விழுங்குண்டு விழுங்குற அளவு என்ன நடக்குது இல்ல நாங்கள் கேட்கிறோம் வெளிநாட்டில இருந்து வந்ததுகள் எப்ப சந்தோஷமா சொந்தங்களோட நின்று காய்ச்சி பேசி அப்படி என்ன இருக்கிற அப்படி இப்படி ஏதோ இருக்கிறத கொடுக்கறது இல்லாட்டி விடுறத அப்படி வாரதுக்கு தான் வாரம். இங்க நின்று வந்து இவ்வளவு தூரம் கொடுத்துதுன்றா அப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் முளைச்சி போட்டு தான் பெறணும் போட அது எனக்கு விளங்குது. அதை விட இன்னொரு பிரச்சனை பின்னேரம் தம்பிடை என்ன சாப்பிட்றான்டே கைவன் இங்க சாப்பிடுவோம் அப்படி